இப்போது 2½ கப் அளவுக்கு பாவக்காயை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் வந்துட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு எடுத்துக்கலாம். இது வேறு ஒரு கடாயில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது சேர்த்து ஒரு வதக்கிட்டு அந்த 2½ கப் அளவுக்கு பாவக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில் அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாவக்காய். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1½ டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நான் இதில் 1½ கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகணும். இந்த பாவக்காய் வந்துட்டு எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பாவக்காய் வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இதை கலந்துக்கிட்டே இருந்திங்கனாக்கா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி நம்ம சேர்த்த எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிய ஆரம்பிக்கும். பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போய் நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த பாவக்காய் தொக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாவக்காயோட கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் கூட நல்லா காரமாக வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் தொக்கு. ஸோ இந்த பாவக்காய் புளி தொக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.